ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடெல்லாம் வச்சு விடலான்ட்டு எல்லாம் கூட்டி விட்டு காலையில் பிரியாணிங்கிறதுனால மதியானத்துக்கு சமையல் செஞ்சிட்ருந்தேன். அதான் மேய்க்க போயிருந்தாங்க. வந்துட்டு சத்தம் போட்டாங்க, காப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வச்சுட்டு போய் பார்த்தா கருவேப்பில் கொண்டு வந்திருந்தாங்க. கருவேப்பில் தான் சுத்தமாகவே இல்லை. நல்ல வேலை கொண்டு வந்துட்டாங்க. நேற்று கொத்தமல்லி தலையெல்லாம் கொண்டு வந்தவங்ககிட்ட கருவேப்பில் தலை இல்லை. கருவேப்பில் தலைக்கு ஒரு பாக்ஸ் தரணும். சரி, இப்போதைக்கு கவரில் இருக்குன்னு போட்டு வச்சுட்டு மதியானத்துக்கு பிரியாணி கொஞ்சம் இருக்குது. அது கூட ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் மட்டும் வச்சிட்டேன். செலியும் பால் வேலையிலேருந்து வரக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு நினச்சேன். வலிச்சாச்சு, துவைச்சிட்டு இருந்தேன். செலின்னு வந்துட்டான். நான் துவைச்சிட்டு இருந்தனால மத்தியானம் ஹஸ்பண்டே சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தட்டை கழுவி வச்சிட்டாரு. இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டு கொண்டு போய் அப்படியே சாப்பாட்டோடவே வச்சுருவாரு. கொஞ்சம் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கிற ஹஸ்பண்டாக ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. அவருக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு போய் பால் எடுத்து ஊற்றி வச்சுட்டு தீக்ஷித்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருந்தாங்க. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே போய் விளையாண்டுக்கிறானுங்க. 2 மாம்பழம் கட் பண்ணி கொடுத்தேன். ஆளுக்கு ஒரு கொட்டையும் நாங்கள் சப்பி சாப்பிட்றோம். ஏன்னா பழுத்ததுனால அந்த சதை அதிகமாக வராது, கொட்டையிலேயே ஒட்டிக்கும். சரின்ட்டு அவங்க சாப்பிட்டாங்க. ஒன்று முளைச்சி குருத்து வந்துருந்துச்சு. சரி, அதை நட்டு வச்சு பார்க்கலான்ட்டு நட்டு வைக்கிறேன். முளைக்கும்னு நினைக்கிறேன், என்ன வேணும்னு தெரில, பார்ப்போம். செவந்தி இப்போ நல்லா பூக்குது. நானும் பொறிச்சு வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கும் பொறிச்சிட்டு உளுந்து போட்டு விட்ருந்தேன். ஆயிடுச்சுன்ட்டு தோண்டி வச்சுட்டு அரிசி போட்டு விட்டேன். செல்லியை மரவள்ளிக்கிழங்கு கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு ஓடுனா. ஏதுடா அப்படின்னு சொல்லி கேட்டேன், சொல்லாமல் ஓடிட்டான். ஆறா ஒருத்தான் நாளைக்கு வேக வச்சுக்கலான்ட்டு சாமி கும்பிட்டு தலகாணிக்கெல்லாம் உர போட்டு வச்சுட்டு மெத்தைக்கு மட்டும் விரித்து விட்டேன். துணியெல்லாம் மடிக்கிறது இருக்குது, நாளைக்கு மடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நைட்டுக்கு அவல் வறுத்தாச்சு, வாங்க சாப்பிட்லாம். இதுதான் இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே மினி விலாகு.